ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இங்கே பாருங்கள், நல்லா எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக எந்த அளவுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. 2 தட்டு சாதத்தில் 1 கரண்டி அளவுக்கு குழம்பை சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டா அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் கருவாட்டு குழம்பு பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி மட்டும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் நம்ம கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு 5 வாழை கருவாடை எடுத்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சுடு தண்ணியில் போட்டு கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி மாற்றி வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கருவாட்டை மாற்றி வச்சுக்கோங்க. குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு மஞ்சள் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் வாசனை சூப்பராக இருக்கும். கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்து கொடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் சேர்க்கும் போது நல்லா வாசனையை கொடுக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பெருஞ்சீரகம் நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை இங்கே பாருங்கள் தோல் நிற்கிட்டு ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். தட்டின பூண்டையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போது 1/4 கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் நிற்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த கருவாட்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது ஒரு டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. நீங்கள் எப்பயுமே வெங்காயம் வதக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கினா வெங்காயம் சட்டுன்னு வதங்கி வரும். அதுவும் நம்ம கருவாட்டு குழம்பு செய்யும்போது எடுத்த உடனே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா கருவாட்டில் எந்த அளவுக்கு உப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். உப்பு எக்ஸ்ட்ரா ஆகிடும். அதனால தான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாகவே சேர்த்துக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி குழம்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கருவாட்டு குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் பழுத்த பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண தக்காளியை உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும்னா மூடி வேக வச்சுன்னா தக்காளி நல்லா வெந்து வரும். இடையில நல்லா திறந்து கிண்டி கொடுத்து வேக விடுங்க. இப்போ பாருங்கள், மூடி வேக வைக்கும்போது தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. நீங்கள் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்தபடி இந்த மாதிரி கரண்டையால் இந்த மாதிரி மசிச்சு வச்சிங்கன்னா தக்காளி அந்த அளவுக்கு நல்லா கிரேவி போல் நல்லாயிருக்கும். கிரேவியோட அந்த அளவுக்கு குழம்பு நல்லா கெட்டியாகவும் இருக்கும், நல்லா கிரேவியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 1 குழிக்கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்கும் போது நல்லா காரமும் இருக்கும், கலரும் இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கும் போது உங்கள் காரத்துக்கு அனுசரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூளோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வெந்து வரும். வேக விடுங்க. இப்போ பாருங்கள், மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லாவே வதங்கி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் அரை நெல்லிக்காய் சைஸு புளியை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு கரைச்சிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா காரமாக சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி 2 செகண்ட் மட்டும் குழம்ப கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 செகண்ட் மட்டும் குழம்ப கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கூட்டி வச்சதை கொதிக்குது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு 2 செகண்ட் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அதான் ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிச்சா மட்டும் போதும்னு சொன்னது. கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு
நம்ம ஏற்கனவே நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல கருவாட்டை இப்போ உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்தா தான் கருவாடு வெந்து வரவும் குழம்பு நல்லா கெட்டியாகவும் கரெக்டாக இருக்கும், கருவாடு உடையாமல் இருக்கும். கருவாட்டை சேர்த்துட்டு கரண்டி போட்டு கிண்டாமல் மூடி போட்டு மூடி அடுப்பை லோ ஃபில்லில் வச்சு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு கருவாடெல்லாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் இப்போ நல்லா கிண்டி கொடுத்து குழம்பு இறக்கிக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு தட்டு சாதத்தில் இந்த அளவுக்கு மட்டும் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா 2 தட்டு கூட தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இது மாதிரி கிண்டி கொடுத்து நமக்கு கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு, இறக்கிக்கோங்க. நம்மளோட கருவாட்டு குழம்பு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் கருவாட்டு குழம்பு பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். ஆனால் டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. டேஸ்ட்டு பாருங்கள் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.